ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நைட் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடுக்கு வந்துட்டு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் தான் பண்ண போகிறேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி ஊற்றி கிரேவி தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அரைக்கிறனால கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயத்தை ஒரு 3 வெங்காயத்தை வந்து நல்லா மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி மிக்ஸி சாரில் வந்து சேர்த்துட்டேன். இது கூடவே வந்துட்டு கொஞ்சம் இஞ்சி, ஒரு 4-5 பூண்டு இதையுமே கட் பண்ணி மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு அதெல்லாம் அரைச்சது வந்து தனியார் பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி ஒரு 3 இல்லை 4 தக்காளி வந்து கட் பண்ணி அதையுமே வந்து நம்ம மிக்ஸி சாரில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சக்கப்புறமாட்டி ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் வந்து நெய் கொஞ்சம் அதிகமாகவும் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவும் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து எண்ணெய் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறமாட்டி இதில் பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து சீரகமும் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சக்கப்புறமாட்டி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், இஞ்சி, பூண்டு அதையும் அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே வந்து பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். எதையுமே வந்து வதக்கலை. அதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கினக்கப்புறமாட்டி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமாட்டி இதில் வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கறி மசால் பொடி, 1/2 ஸ்பூன் வந்து வத்தப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட மசாலா ஐட்டம் ஃபுல்லாக நல்லா வந்து வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து நான் சிக்கன் வந்து 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருந்தேன். அதை கழுவி எடுத்து வச்சுட்டேன். மசால் வாசனைலாம் போனக்கப்புறமாட்டி நல்லா கொதிச்சக்கப்புறமாட்டி நல்லா கழுவிட்டு சிக்கனே அதில் சேர்த்துருங்க. சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து மிக்ஸி சாரில் வந்து கொத்தமல்லி எல்லாம் ஊற வச்ச முந்திரி பருப்பு எல்லாம் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டக்கப்புறமாட்டி மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. குக்கரில் 4 விசில் வந்தக்கப்புறமாட்டி ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கும் மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு உடனே தேய்ச்சிடலாம் அப்படின்ட்டு உடனே வந்து சப்பாத்தி வந்து தேய்ச்சி கல்லில் போட ஆரம்பிச்சிட்டேன். தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சப்பாத்தி அதில் போட்டுட்டு நான் வந்து மேலே வந்து நெய் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். எண்ணெய் கூட அப்ளை பண்ணலாம். நெய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி சுட்டு எடுத்து வச்சுட்டேன். குக்கரில் வந்து விசிலும் போயிருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து 1 ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கிரேவி வந்து சூப்பராக இருந்தது. கொத்தமல்லியில் லைட்டாக மேலே தூவிட்டு இறக்கிட்டேன். நைட் சாப்பாடு வந்து சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் தான். நானும் தம்பியும் சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து இனிமேல் தான் ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க. நானும் தம்பியும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தம்பி வந்து சப்பாத்திக்கு வந்து சிக்கன் கிரேவி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தான். நம்ம வீட்டில் யார் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்களோ இல்லையோ வீட்டில் உள்ள குட்டீஸ் சொன்னாலே நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். நான் எது பண்ணாலுமே வந்து தம்பிக்காக காரம் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுவேன். அதனால் தம்பியும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சக்கப்புறமாட்டி எல்லா பாத்திரத்தையும் வந்து கழுவி தனியாக எடுத்து வச்சிட்டேன்.
என்னோடய ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டாங்க. அவங்களும் வந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட உட்காந்துட்டாங்க. அவங்களுமே சாப்பிட்டுட்டு சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமாட்டி மற்ற பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு அடுப்பு ஃபுல்லாகவே எப்போயுமே நைட்டு தூங்குறதுக்குள்ளேயுமே பாத்திரத்தை கழுவிட்டு அப்படியே வந்து அடுப்பு எல்லாமே தொடச்சி வச்சுருவேன். அப்போ தான் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் அடுப்பு காலைல நம்ம எஞ்சி கிச்சனுக்கு வரும்போது. அதனால் அடுப்பு ஃபுல்லாக நல்லா தொடச்சிட்டு ஹாலை ஃபுல்லாக நல்லா தூத்துட்டு கொஞ்சம் தூசியாக இருந்தது. அதனால் ஹாலை ஃபுல்லாக நல்லா தூத்துட்டு எங்களுக்கு படுக்கிறதுக்கு பாய் மெத்தை அதெல்லாம் விரித்து நாங்கள் படுக்க ஆரம்பிச்சிட்டோம். டெய்லியுமே ஈவினிங் டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறமாட்டி நைட் சாப்பாடெலாம் செஞ்சுட்டு அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு பாத்திரம் கழுவிட்டு அடுப்பை தொடச்சிட்டு ஹாலை ஃபுல்லாக தூத்துட்டு பாய் விரித்து படுத்துருவோம். இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீனாகவே இருக்கும். தூங்கலான்ட்டு கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு படுத்துட்டோம். அதுக்கப்புறமாட்டி வெளியில் சவுண்டாக இருந்தது. என்னடான்னு போய் பார்த்தா செம மழை பெஞ்சிட்டு இருந்தது. நைட்டு சாமத்தில் ஃபுல்லாக இடி மழை செமையாக இருந்தது நேற்று நைட்டு ஃபுல்லாக. இதுதான் டெய்லி நைட் ரொட்டீன். எனக்கு இப்படி தான் நைட்டு டெய்லியும் போகும் எனக்கு.